நானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனே என்பற்கடியனேனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை வராமன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேத நெறிதழை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிரு தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்குங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் உன்னின்றருள் செய்ய கமல விநாயகர் சத்தங்கத்தின் சார்பாக தெய்வச் செக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். அன்பர்களே, நாம் கடந்த வகுப்பில் காரைக்கால் அம்மையாருடைய அருள் வரலாற்றில் 3 பாடல்கள் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். முதல் பாட்டில் நாட்டுச் சிறப்பையும் நகரச் சிறப்பையும் எடுத்து காட்டிய சேக்கிழார் பெருந்தகை. இரண்டாவது பாடலில் தனதத்தர் என்று சொல்லக்கூடிய வணிக குலத்தினுடைய தலைவர், அவருடைய தவத்தின் காரணமாக புனிதவதியார் என்று சொல்லப்பெறுகிற அவர்கள் அவதரித்தார்கள் என்று எடுத்து காட்டினார். அவர்கள் வளர்ந்து வருகிற அந்த மொழி பேசத் தொடங்குகிற பொழுதே இறை நாமம் பேசுகிறாக வளர்ந்து வருகிறார் என்பதை 3வது பாடலில் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே அந்த வகையில் அவர் மனக்காதல் ததும்பும் வரும் மொழி பயின்றார் என்று அவருடைய அந்த மொழி பயிலுகிற திறனை சொல்லுகிற பொழுது குழந்தை பருவத்தில் பேசத் தொடங்கும் பொழுதே இறை நாமத்தை பேசுகிறவராக புனிதவதியார் வளர்ந்து வருகிறார்கள் என்பதை 3வது பாடலை எடுத்து காட்டுகிறார். இந்த நிலையில் அவர்கள் அந்த பருவத்துக்கு ஏற்ப அவர்கள் வளர்ந்து வருகிற நிலை எவ்வாறு அமையப்பெறுகிறது என்பதை நம் சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். பல்பெருகும் நற்கிளை உவப்ப பயில் பருவ சிறப்பு எல்லாம் செல்வமிகு தந்தையார் திருப்பெருகும் செயல் புரிய மல்கு பெரும் பாராட்டின் வளர்கின்றார் விடையவர் பால் அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து 70 என வளர்வார். நம்முடைய புனிதவதியார் எவ்வாறு வளர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுற்றத்தார்கள் எல்லாம் உவப்ப, இந்த குழந்தையின் செயல் காண்பவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவே பல் பெரும் நல் கிளை உவப்ப பயில் பருவச் சிறப்பு என்று சொல்லக்கூடிய வண்ணமாக அந்த தாலாட்டு பருவம் தொடங்கி நீராடல் வரை இருக்கக்கூடிய அந்தந்த பருவ நிலைகள் அவற்றையெல்லாம் சுற்றம் கண்டு மகிழ தந்தையாராகிய தனதத்தர்
தனது செல்வ செழிப்பின் வழியாக அவரும் உவந்து அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் செயல் புரிந்து வருகிற நிலையினர் செல்வமிகு தந்தையார் திருப்பெருகும் செயல் புரிய மல்கு பெரும் பாராட்டின் வளர்கின்றார். அவருடைய அந்த வளர்ச்சி சுற்றம் பாராட்டுகின்ற வண்ணமாக, தந்தை பாராட்டுகின்ற வண்ணமாக அவருடைய வளர்ச்சி அமைகிறது. அப்படி வளர்ந்து வருகிற பருவத்திலேயே விடையவர்பால் அல்கிய அன்புடன், ஆக பெருமானிடத்தில் நிலையான ஒரு அன்பு அந்த குழந்தை பருவத்திலேயே புனிதவதியாருக்கு வாய்க்கப்பெறுகிறது. அதான் சொல்றார், அல்கிய அன்புடன். ஆக அல்கிய என்று சொல்லும் பொழுது நிலை பெற்ற அன்பு என்று பெருமக்கள் காட்டுகிறார்கள். எனவே அந்த வகை விடையவர்பால், விடை உகந்து ஏறுகிற பெருமானிடத்தில் நிலை பெற்ற அன்புடன் அழகின் கொழுந்து என வளர்கிறார் நம்முடைய புனிதவதியார். எனவே இது எல்லோருக்கும் வாய்க்கக்கூடியது அல்ல. ஏன்னா நம்மெல்லாம் பார்க்குறோம், நடைமுறையில் வளர்ந்து வருகிற பொழுது பல்வேறு வகையான துறைகளில் பிழைத்து மணிவாசக பெருமான் போற்றி திரு அகவல்ல சொல்வது போல நமக்கு பல்வேறு துறைகளில் பிழைத்து வந்தால் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும். அதன் பிறகு சமய கூறுகள், அதனுடைய படிநிலைகள், இதையெல்லாம் கடந்து வந்து இறை என்கிற பொருளை நோக்கி வரும்பொழுது எவ்வளவு பாதைகளை, படிநிலைகளை கடக்க வேண்டி இருக்கிறது. இது நம்மை போன்றிருப்பவருக்கு, அருள் நிரம்ப பெற்றிருக்கிறவர்கள் அந்த முந்திய தவத்தின் ஈட்டத்தின் பயனாக அவர்களுக்கெல்லாம் அது எளிதில் கைவரப்பெறும். அந்த வகையில் புனிதவதியாராகிய அம்மையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை இளமையிலேயே மொழி பேசத் தொடங்குகிற பொழுதே இறை நாமம் பேசுகிற குழந்தையாக அவர் வளர்கிறார் என்பதைத்தான் எடுத்து விடையவர்வால் அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து என. பொதுவாகவே குழந்தைகள் அழகாக இருக்கக்கூடியது தான். நம்ம சும்மா ஒரு பொதுவாக சொல்லும்போது சொல்லுவோம், விலங்குகள் கூட குழந்தையாக இருக்கும்போது அழகாகத்தான் இருக்கும். இது பொது இயல்பு. ஆனால் சிறப்பு வகையால் தெய்வத்தை உள்ளடக்கியவர்களுக்கு நம்ம சொல்லுகிற அந்த தேஜஸ் என்கிற ஒரு பொலிவு இயல்பாக தோன்றும் என்பது. இந்த குழந்தைக்குரிய வகையாக அழகாக இருக்கிறது என்பது ஒன்று. பேசுகிற பொழுதே இறைநாமம் பேசுவதனால இது அழகின் கொழுந்து என அவர்கள் நிற்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எனவே அழகின் கொழுந்து என இவர் வளர்ந்து வருகிறார். அப்படி வளர்ந்து வருகிற நிலையில் அடுத்த பருவநிலை சொல்றார். பண்டல் பயினல எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர் பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர் வரில் தொழுது தாதியர் போற்ற துணை முறைகள் கொண்ட நுசும்பு ஒதுங்க பதக்கொள்கையினில் குறுகினார். ஓராண்டு 2 என்று அந்த ஆண்டுக்கேற்ப பருவ வளர்ச்சிகள் அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அப்படி விளையாட்டு பருவம் என்று சொல்லக்கூடிய பருவத்தில் அவங்க எப்படி விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடைமுடை அண்டர்பிரான் திருவார்த்தை. நமக்கு இந்த திருவார்த்தை ஒரு சொல் மணிவாசக பெருமான் ஒரு பதிகமே நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இறைவனுடைய அவனுடைய பெருமை பேசுவது திருவார்த்தை என்று சொல்லப்பெறுவது. அது அவனுடைய அடியார்களை பேசுகிற போதும் அந்த திருவார்த்தை என்று பேசப்பெறும். அதனால தான் நம்முடைய அப்பர் பெருந்தகை ஞானசம்பந்தரை பற்றி உழவாரம் கொண்டு இருக்கிற பொழுது தொண்டர்கள் சொன்னாங்க, நல்ல திருவார்த்தையினர். அதை திருவார்த்தைன்னு சொல்லாமல் நல்ல திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார்னர். கேட்டலுமே காதல் ஏற்பட்டது. எனவே வணங்கும் பொருட்டு கூத்தப்பெருமானை வணங்கி கொண்டு நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்தரை வணங்கறதுக்காக புறப்பட்டார் என்று சேக்கிழார் பெருமான் அந்த காட்சியை நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அப்போ இறைவனை பற்றி பேசுவது திருவார்த்தை, அவன் அடியவர்களை பேசுவதும் திருவார்த்தை தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வண்டல் பயில்வன எல்லாம், அப்போ குழந்தை பருவம் என்பதனால
அந்த குழந்தைகள் விளையாடுகிற அந்த விளையாட்டுகள் கூட அடியவரை வரவேற்பது, அமுது செய்விப்பது, இதுதான் அவருடைய விளையாட்டாக இருக்குது. விடையவர்பால் அப்படின்னு ஒரு குறிப்பை தருகிறார். எனவே அந்த பெருமானுடைய அன்பின் வெளிப்பாடாக அவரை சார்ந்த வகையில் அவருடைய விளையாட்டு கூட அடியவரை பற்றிய பேசுகிற பேச்சாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிற சொல்கிறார். எனவே வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை, அங்கே பேசுவதெல்லாம் இறைவனை பற்றிய பேச்சாகவே அமையப்பெறுகிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம பார்க்குறோம். எனவே குழந்தைகள் பேசுகிற அந்த பேச்சு கூட அந்த திருவார்த்தையாகவே அங்கே அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நமக்கு காட்டுகிறார். அப்படி அந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டு வளர்ச்சியோடு பருவ மாற்றங்கள் 1 வயது 2, 3, 4 என்று அந்த பருவ வளர்ச்சி அப்படி வருகிற பொழுது அந்த பருவம் இருக்கும் பொழுதே சிவனடியார்களை கண்டால் புனிதவதியார் சென்று வணங்குவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வணங்கி நிற்கக்கூடிய அந்த உவகை இயல்பாகவே அவர்களுக்கு அமைந்திருந்ததுனர். தொண்டர் வரில் தொழுது, ஆக இது இளமையிலேயே யாரும் சொல்லாமலேயே அவருக்கு அது முன் செய்த தவத்தின் பயனாக அது வாய்த்தது அப்படின்னு பார்க்குறோம். எனவே தொண்டர் வரில் தொழுது, தாதியர் போற்ற, அங்கே பணிப்பெண்களாக இருக்கக்கூடிய செவிலித்தாய் முதலானவர்களெல்லாம் அவரை வளர்த்து வருகிற பொழுது இந்த குழந்தையின் செயல் அவர்களுக்கு பாராட்டுக்குரிய வண்ணமாக, இந்த குழந்தை எப்படி பெரியவங்களை பார்த்தா வணங்கி வரவேற்று மகிழ்கிறதை காணும்போது அவங்களும் மகிழக்கூடிய வண்ணமாக வளர்ந்தாங்க. அப்படி வளர்ந்துகிற பொழுது பருவநிலைக்கேற்ப மாற்றம் அவர் உடலில் காணப்பட்டதுன்னார். எனவே துணைமுனைகள் கொண்ட நுசும்பு ஒதுங்க பத கொள்கையில் குறுகினார் அப்படின்னார். இது உடல் கூறினுடைய வளர்ச்சியை சொன்னார். அப்படி அவங்க வளர்ந்து வருகிற நிலையில் அடுத்த பாடலை சொன்னார். ஒரு நிலை அந்த 6, 7, 8, 9 என்று அந்த பருவ வளர்ச்சி அதை சொல்லும்போது சொல்கிறார். நல்லென உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி, நல்லென உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி, மல்கு பெரும் வனப்பு மீ கூறவரு மாட்சியினால் இகவா பருவத்தில் இவர்கள் மரபினுக்கு ஏற்கும் தொல்குலத்து வணிகர் மகட்பேசுதற்கு தொடங்குவார். இப்போ அவருடைய நிலையை சொல்லும் பொழுது இகவா பருவம் என்று ஒரு பெயர் சொல்லாட்சியை சேக்கிழா பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதாவது சாமுத்திரிகா லட்சணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அது அந்த உடல் உறுப்புகள், அப்படி தலையில் நெற்றினா எப்படி இருக்கணும், இமை என்றால் எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புக்கும் அது இலக்கணம் சொல்லுகிறது. இது மொத்தமாக தலையில் தொடங்கி கால் வரைக்கும் சொல்லப்பெறுகிற அந்த நூலுக்கு உறுப்பு நூலவர் என்று சேக்கிழார் அந்த நூலை பற்றி குறிப்பிடுகிறார். நமக்கு அதுக்கு சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்லப்பெறுவது. அந்த நூலில் சொல்லப்பெறுகிற அழகு எல்லாருக்கும் எல்லாமே வாய்க்காது. ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இவற்றையெல்லாம் ஒருங்கே காணணும்னு சொன்னால் புனிதவதியாற்றை பார்க்கலான்னார். உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி அப்படின்னார். இதுதான் அங்கே சொல்லப்பெறுகிற ஒரு அழகான ஒரு குறிப்புங்க. நம்ம சும்மா புராணத்தில் படித்திங்கன்னா ஒரு செய்தி உண்டு. நம்முடைய பிரமன் அழகின் மொத்த வடிவத்தையும் ஒரு வடிவமாக்க வேண்டும் என்று கருதினாராம். அதனால் எதுலாம் அழகாக இருக்குமோ அதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாராம். அவர் கொஞ்சம் எடுத்ததை அளவு எடுத்தாராம். அளவு எடுத்து ஒரு உருவமாக்கினார். அதுக்கு எள்ளுக்கு வடமொழியில் திலம் என்று பெயர். எனவே திலம் அளவு எடுத்து உருவமாக்குனால அந்த பெண்ணுக்கு திலோத்துமை என்று பெயர். அந்த அழகு பூரா மொத்தமாக பார்த்த உடனே அவனாலேயே அந்த அழகை மயங்காமல் இருக்க முடியல என்பது புராணம். நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாம், அந்த இடத்துல நிறுத்திக்குவோம். அப்போ அழகினுடைய மொத்த வடிவத்தை எள்ளளவு எடுத்து இங்கே அப்படி சொல்லலை, மொத்தமே அழகாக இருக்குதுன்னார். உறுப்பு நூலவர் சொல்லுகின்ற நலம் நிரம்பி
அந்த நலம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. அப்படி ஒரு பேர் அழகான வடிவமாக புனிதவதியாருடைய தோற்றம் அமையப்பெறுகிறது. அதான் சொல்றார், எனவே மல்கு பெரு வனப்பு மீ கூற வரும் மாட்சியினால். ஆக நம்ம அவங்க பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பேர் அழகு சொல்லக்கூடிய வண்ணம் இன்னொரு ஒப்பீடு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகின் திரட்சியாக நம்முடைய புனிதவதியார் அமைந்தாங்க. அப்போ அவங்க அந்த பருவத்துக்கு ஏற்ற ஒரு நிலை பெற்றார்கள். நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது பூப்பு இதழ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த பருவத்தை தான் இங்கே சொல்கிறார் இல் இகவா பருவம் என்று குறிக்கிறார். அதாவது அந்த வயது வரைக்கும் குழந்தைகள் வேறுபாடு இல்லாமல் எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடி கொண்டு இருக்கும். பொதுவாக நமக்கு பெண் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஆண் குழந்தை பெண் என்ற வேறுபாடெல்லாம் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு விளையாடி கொண்டு இருக்கும். அந்த பருவ வளர்ச்சி வரும்போது இயல்பாகவே சற்று விலகி நிற்கிற இயல்பு ஏற்படும். அது பெற்றோரும் கவனிப்பாங்க. முன்ன மாதிரிலாம் சுற்றக்கூடாது, இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு அறவுரை சொல்வதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதையெல்லாம் பழைய காலங்களில் அந்த பருவம் வந்து விட்டால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. எனவே வீட்டு காவலில் இருக்கக்கூடிய ஒரு பருவம்னு சொல்லலாம். இல் இகவா பருவம், வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை அப்படின்னு சொல்வது. அந்த கூடுதலான பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பருவம் அப்படிங்கிறது. அதான் இல் இகவா பருவத்தே அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார். அப்போ வீட்டுக்குள்ளேயே எல்லா தேவைகள், அவர்கள் தோழிகள் வேண்டுமா வீட்டுக்குள்ளே, ஏன்னா அங்கே செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தனதத்தர். எனவே அவர் வயது ஒத்திருக்கிற பெண்கள் வந்து அங்கே வீட்டுக்குள்ளேயே விளையாடக்கூடிய எல்லாமே, அவங்க என்ன விளையாட்டுகள் விளையாட நினைந்தாலோ அந்த மாளிகைக்குள்ளேயே எல்லாம் அமையப்பெற்றிருப்பது அவங்களுக்கு அமையப்பெற்றிருக்கிற சிறப்பு. அதனால் அந்த பருவம் வந்த நிலையில் அப்போ பெற்றோர்கள் சிந்திக்கிறாங்க, நம் குழந்தைக்கு திருமணத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று. நம்முடைய காரைக்கால் அம்மையாருடைய காலத்தை ஒருவாறு கணிக்கின்ற பொழுது 2ஆம் நூற்றாண்டை ஒட்டிய காலம் என்று ஒருவாறு கணிக்கப்படுகிறது. அப்போ அந்த காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், நமக்கு தொல்காப்பியத்தில் குறிக்கப்பெற்றது போல அந்த திருமண பருவம் என்பது 12 வயது இருந்தால் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. இதுதான் தொல்காப்பியத்தில் அறிவுறுத்தப்பட்ட வயது என்று குறிக்கப்படுகிறது. ஆடவராக இருந்தால் 16 வயது, பெண்ணாக இருந்தால் 12 வயது. அப்போ அந்த 12 வயதுக்குள்ளே அந்த குழந்தை பூப்பு நன்னீராட்டுக்குரிய அந்த பருவத்தை பெற்றுவிடும். அதன் பிறகு வீட்டில் வச்சிருக்காமல் திருமணம் செய்து கொடுத்தல் அப்படின்னு பழைய கால மரபு. இன்றைக்கி நம்ம அரசு வலியுறுத்துது 21 வயது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, படிக்க வைங்க, நல்லா படிக்கட்டும். 18 என்பது சட்டத்தின் பார்வையில் 18 வயது ஆச்சுன்னா திருமணம் செய்து கொடுக்கலாம். அரசு சிபாரிசு பண்ணுவது 21 வயது வரைக்கும் நீங்கள் குழந்தைகளை உங்கள் பாதுகாப்பில் வச்சு நல்லா வளர்த்துங்க, அது நல்ல அறிவு நிலை பெறட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் திருமணத்தை பற்றி சிந்தனை செய்யுங்க என்று அரசு ஒரு சிபாரிசு செய்கிறது. இதான் நம்ம இன்றைக்கி நடைமுறையில் பார்க்குறோம். அப்போ அன்றைக்கி 12 வயது ஆகிவிட்டால் திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறதான் அன்றைய காலம். ஏன்னா இன்றைக்கி இந்த வரலாறு நடைபெற்ற காலத்தை கொஞ்சம் கருத்தில் வைத்துக்கொள்ளணும். அப்போ தான் இது இன்றைக்கி அப்படிலாம் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்றைய காலத்தில் வீட்டு காவல் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த பெண் குழந்தை பாதுகாப்பாக வளர்ந்து வருகிற ஒரு காலச்சூழல். அந்த நிலையில் அவங்க தங்கள் மரபுக்கு ஏற்றாற் போல ஒருவரை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அது சொன்னார், மரபினுக்கு ஏற்கும் தொல்குலத்து வணிகர் மகட்பேச தொடங்குவார் அப்படின்னார். இந்த குழந்தை புனிதவதியாரை மனம் பேசுவதற்கு அவங்களுடைய மரபுக்குரியவர்களெல்லாம் முயற்சிகள் செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அங்கே அந்த செயல் வினை தொடங்க பெறுகிறது. அப்படி தொடங்குகிற நிலையில் நாகை காரோணம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்திலிருந்து ஒரு வணிகர் குலத்தினுடைய ஒரு தலைவர் அவருடைய மகன் பொருட்டு மனம் பேச வருகிறார்கள். அது சொல்லார், நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி என்று உலகின் கண் பாடு பெரு புகழ் வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு தேடவரும் திரு மரபில் சே இழையை
மகட்பேச மாடமலி காரைக்கால் வள நகரில் வரவிட்டார். இது ஒரு மரபு. எப்பவுமே பெண் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் மாப்பிள்ளை வீட்டார் தான் போய் பேசணும். உங்கள் பெண்ணை எங்கள் மகனுக்கு திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னு கேட்டல் என்பது ஒரு மரபு. நமக்கு இன்றைக்கி எல்லாமே மாற்றத்துக்குரிய ஒன்றுங்க. நம்ம பழைய மரபு என்பது அப்படி தான் அமையப்பெற்று இருக்கிறது. அதே போல் திருமணம் என்பது பெண் இருக்கிற அந்த ஊரில் தான் திருமணம் நடக்கும் பெரும்பாலும். இன்றைக்கெல்லாம் 2 பேர்த்துக்கு பொதுவான ஒரு இடத்த தேர்வு செய்கிற காலம் மாறிடுச்சு. அப்புறம் ஏதோ வேறு வேறு பேர்லாம் சொல்கிறாங்க. கடலில் போய் திருமணம் செய்து, மலையில் போய் திருமணம் செய்து அப்படின்னு அதுக்கு புது புது பேர்லாம் வச்சுட்டாங்க. முக்கியமான ஆட்களை மட்டும் கூட்டிகிட்டு போய் அப்படியே அதை ஒரு கிராண்டாக பண்ணி எங்கேயோ ஒரு பக்கம் போய் தொலைதூரத்தில் போய் திருமணம் செய்து கொள்ளுதல் அப்படின்னு அதுக்கு புது பெயர்கள்லாம் வைத்திருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி காலச்சூழல்கள் மாறிவிட்டன. அன்றைக்கி அப்படி இல்லை. பெரும்பாலும் திருமணம் என்பது பெண் பிறந்த ஊரில் தான் நடக்கும் அப்படிங்கிறதா மரபுங்க. அதனால் இங்கே சொன்னார், நாகை காரோணத்திலிருந்து நிதிபதி என்கிற ஒரு வணிகர் அவருடைய மகனுக்கு புனிதவதியாரை மகட்பேசுவதற்காக ஆட்களை அனுப்புகிறாங்க. அது சொல்றார், நீடிய சீர் கடல் நாகை. நாகை என்பது நீடித்த புகழ் உடைய தலம்னர். ஏன்? அது மூவரால் பாடல் பெற்ற தலம், அதிபத்த நாயனார் அவதரித்த தலம். இதெல்லாம் பின்னாடி கிடைக்கக்கூடிய பெயர். அன்றைய காலத்தில் அம்மையார் எல்லாருக்கும் மூத்தவங்க என்பதனால அன்னைக்கு அந்த தலத்தில் பெருமான் இருக்கிறார். எனவே இறைவனுடைய பெருமை நீடித்திருக்கக்கூடிய நாகை காரோணம் என்று போற்றப்பெறுகிற இந்த திருத்தலத்தில் நிதிபதி என்று சொல்லக்கூடிய வணிகனுடைய மகன் பொருட்டு பாடுபெறு புகழ் வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு, அவங்களுடைய மரபுக்கேற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த மைந்தனுக்காக தேடவரும் திருமரபில் சேயிழையை மகட்பேச, அது திருமணம் பேசுவதற்காக மாடமலி காரைக்கால், நல்ல உயர்ந்த மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காரைக்கால் நகரில் அந்த நாகை காரோணத்திலிருந்து சிலர் வருகிறார்கள் மகட்பேசுவதற்காக. வந்த மூதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகுந்து தந்தையாம் தனதத்தன் தனை நேர்ந்து நீ பயந்த பைந்தொடியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு ஏற்கும் முறைமை மனம் புரிவது என்றார். வந்த பெரியவர்கள், அவங்க வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் அறிவில் சிறந்தவர்கள் வந்தார்கள் அப்படின்னு குறிப்பிட, மூதறிவோர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிடுகிறார். அப்போ பழைய மரபு அந்தந்த குலத்தில் இருக்கிற வயது முதிர்ந்திருக்கின்ற அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய சான்றோர்கள், அவங்க தான் மனம் பேச வருவது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த காலச்சூழலில் ஒவ்வொரு மரபிலும் அந்த மரபுக்குரிய பெரியவர்களை தான் போய் மனம் பேசுவதற்காக செல்வது பழக்கம்ங்க. நம்பி ஆரூரர் வரலாற்றுன்னு அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அங்கே போய் புத்தூருக்கு போய் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை பேசும்போது நாவலூரிலிருந்து வயது மிக்க அனுபவம் மிக்க சான்றோர்கள் சென்று தான் பேசுகிறார்கள் அப்படிங்கிற குறிப்பை நம்ம காண முடிகிறது. நம்முடைய மானக்கஞ்சார நாயனாருடைய புராணம் எங்கெங்கெல்லாம் திருமணம் பேசுகிற இடம் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த குறிப்பை நம்ம காண முடியும். அந்த வகையில் அறிவில் சிறந்த சான்றோர்கள் இங்கே காரைக்காலுக்கு வந்து தனதத்தராகிய அவரிடத்தில் வந்து நீ பெற்றெடுத்த உன்னுடைய பெண் குழந்தையை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நிதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய மகனுக்கு நீங்கள் திருமணம் செய்து தாருங்கள் என்று பேசுவதற்காக வந்து கேட்குறாங்களாம். அது சொல்கிறாரு, பைந்தொடியை நிதிபதி மைந்தன் பரமதத்தன். அப்போ இந்த பெயரை நான் வச்சு பரமதத்தன் என்று அந்த வணிகனுடைய பெயர். பரமதத்தனுக்கு நம் மரபுக்கேற்ப முந்தை மரபினுக்கு ஏற்கும் முறைமையால், இது அந்த உட்பிரிவுகள்லாம் சொல்லுவோம். எப்போவுமே ஒரு அமைப்புக்குள்ள பார்த்திங்கன்னா அதில் உட்பிரிவுகள் இருக்கும். இதில் இன்னென்ன பிரிவுகளை திருமணம் செய்து கொள்ளலாம், இது தவிர்க்கலாம். அதனால் முந்தை மரபினுக்கு ஏற்கும் முறைமையால்னார். இப்போ வணிகர் குலம் என்பது பொதுவாக இருந்தாலும்
உட்பிரிவுகள் இருக்கும். அந்த உட்பிரிவுகளில் இன்னவாறு செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு குறிப்புகள் காணப்படும். அந்த குறிப்புகளுக்கெல்லாம் உரிய வண்ணமாக மனம் பேசுவதற்காக வந்தாங்க. அப்படி பேசும்பொழுது பெற்றோர் என்ற நிலையில் தனதத்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் விசாரித்து பார்க்கிறார். அவங்க சொன்ன தகவல் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறார். கேட்ட பொழுது அவருக்கு இசைவு கொடுக்கக்கூடிய நிலை அவர் உள்ளத்தில் ஏற்படுது. அது சொல்றார், மற்றவனும் முறைமையினால் மனம் இசைந்து செலவிடச் சென்று உற்றவர்கள் உரை கேட்ப நிதி பதியும் உயர் சிறப்பு பெற்றனன் போல் உவந்து தனி பெரு மகட்கு திருமலியும் சுற்றமுடன் களி கூர்ந்து வதுவை இணை வதுவை வினை தொழில் பூண்டான். இப்போ வந்த சான்றோர்கள் இவர்கிட்ட இசைவை பெற்றுக்கொண்டு நம்ம தனதத்தர் என்கிற புனிதவதியாருடைய தந்தையாரிடத்தில் அதுக்கான இசைவை பெற்ற பிறகு அங்கே போய் சொன்னாங்க. நீதிபதி இடத்துல சொன்ன உடனே மிக மகிழ்ந்து, ஏன்னா அவர் கேள்விப்பட்ட வகையில் காரைக்காலில் மிகப்பெரிய வணிகராக இருப்பவர், அவருடைய மகள் திருவினும் மிக்கவராக விளங்குபவர், பண்பு நலம் மிக்கவர் என்று அவரை பற்றிய பல தகவல்களை அறிந்த நிலையில் செல்வச் செழிப்பிலும் தன்னை விட உயர்ந்தவர் என்பதும் அறிந்திருந்தும் இருப்பினும் தன்னுடைய மகளை நமக்கு மனம் செய்து கொடுக்க இசைவு கொடுத்திருக்கிறார் என்று அறிந்த பொழுது நீதிபதி என்று சொல்லக்கூடிய பரமதத்தனுடைய தந்தை ஒரு மகிழ்ச்சி அடைந்தார். இதில் ஒரு குறிப்பை சேக்கிழார் பெருமான் நமக்கு இங்கே காட்டலை, பின்னாடி தான் சொல்ல போகிறார். நாம் தான் அதை குறிப்பில் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக திருமணம் செய்த பிறகு பெண் அந்த மணமகன் இருக்கிற ஊரில் போய் வாழ்தல் என்பது தான் மரபு. ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், திருமணத்தின் பிறகு அந்த பரமதத்தன் காரைக்காலில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ என்ன அங்கே உரையாடல் பேசியிருப்பாங்க, அதை சேக்கிழார் பெருமான் நமக்கு விரித்து சொல்லலை. இப்போ செல்வ செழிப்பில் தன்னை விட கொஞ்சம் கீழானவன் தான் நீதிபதி என்று சொல்லக்கூடிய வணிகன். இருப்பினும் தன் மகளை திருமணம் பேசுவதற்கு இசைவு தெரிவிக்கிறார் அப்படின்னா அவர் ஒரே ஒன்று தான் சொல்லியிருக்கக்கூடும். என்னது, என்னுடைய பெண் எங்கள் ஊரில் தான் இருக்கணும், நீங்கள் இங்கே தான் வாழணும், நீங்கள் என் வீட்டில் வாழ வேண்டாம், உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு மாளிகை கட்டி கொடுத்துட்றேன், வாணிகத்துக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சிட்றேன், நீங்கள் என் கண் பார்வையில் என் பெண் இருக்கணும் அப்படிங்கிற ஒன்றை தவிர வேறொரு விருப்பத்தை நிச்சயமாக தனதத்தர் சொல்லியிருக்க மாட்டார் என்பதை பின்னாடி படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அதுக்கு இசைவு யார் தெரிவிக்கிறாங்களோ அவருக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பது. பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரே ஒரு பெண் குழந்தை எண்ணற்ற செல்வத்தை பெற்றிருக்கிறார், இதையெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், என் மகளுக்காகத்தான் வைத்திருக்கிறேன், எனவே என் மகளை திருமணம் செய்து கொள்பவர் காரைக்காலில் தான் வாழணும் என்பது அவருடைய ஒற்றை விண்ணப்பமாக இருந்திருக்கணும். அதை வந்த சான்றோர்கள் நீதிபதியிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அவருக்கும் ஒரே பையன்தான், இருந்தாலும் நம்ம பையன் நல்லா இருந்தால் சரி அப்படி நினைக்கிறோமா இல்லையா? எல்லா பெற்றோரும் அப்படி தானே நினைப்போம். இப்போ ஒரு பெற்றோர் என்கிறவங்க தன் மகன் தன்னோடு இல்லைனாலும் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நல்லா இருக்கிறான்னு நினச்சா சரி இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பது எல்லோருக்குமான இயல்பு. எனவே வணிகனாகிய நீதிபதிக்கு அதில் ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது. எனவே தன் மகனை திருமணம் செய்து கொடுப்பதற்கு அவனும் இசைவு தெரிவிக்கிறான் என்பதை பின்வருகிற பாடல்களை நம்ம குறித்து கொள்ள முடிகிறது. எனவே திருமணத்துக்குரிய செயல்பாடுகளை, அதாவது பாலிகை இடுதல், காப்பணிவித்தல், இதெல்லாம் முறையாக என்னென்ன சடங்குகள் உண்டோ அதையெல்லாம் முறையாக செய்ய தொடங்குகிறார்கள் அப்படிங்கிறத அப்படியே ஒரு குறிப்பாக இதெல்லாம் நமக்கு சேக்கிழார் பெருமான் விரித்து தரலை. ஏன்னா எங்கே விரிக்கணுமோ அங்கே தான் விரிப்பார், மற்ற இடங்களை சுருக்கமாக சொல்லிட்டு கடந்து போவார். அது மாதிரி இங்கே திருமணத்துக்குரிய செயலை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள்னர். மனம் இசைந்த நாள் ஓலை செலவிட்டு மங்கள நாள் அணைய வதுவை தொழில் ஆன எல்லாம் அமைவித்தே இனங்கள் மைந்தனை மணவணி எழில் விளக்கி பனை முரசு எழுந்து ஆர்ப்ப காரைக்கால் பதி புகுந்தார்.
அடுத்து சொன்னார், ஒரே பாட்டு 4 ஓலை எழுதப்பட்டது, அதை அங்கே அனுப்புனாங்க, அதை பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் இதுவே நம்பி ஆரூரருடைய வரலாற்றில் படிச்சிங்கன்னா ஒரு தனி செய்தி, அதை வந்தாங்க சொன்னாங்க, ஓலை எழுதப்பட்டது, ஆடவர் மகளிர் குழந்தைகளோடு இந்த ஓலையை கொண்டு கொடுக்க போனாங்க. அங்கிருந்து அவங்கெல்லாம் எதிர்கொண்டு வரவேற்று கொண்டார்கள். ஆடவர் பெண்டீர் குழந்தை செல்வங்களோடு அவங்க எதிர்கொண்டார்கள். அப்படி எதிர்கொண்டு அந்த ஓலை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அந்த பாலிகை இட்டார்கள். 7 நாளுக்கு முன்பாக, 1 நாளுக்கு முன்பாக காப்பணிவித்தார்கள். இப்படி அங்கே செய்திகளை விரித்து கொடுத்தார். இதுவே ஞானசம்பந்தர் புராணம் படித்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் விரிவாக. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு வகையாக அதை விரித்து தருகிறார். இங்கே அதெல்லாம் விரிக்கலை, ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார். 4 ஓலை அனுப்பப்பட்டது. அனுப்பிய பிறகு அங்கே மங்கள தொழிலுக்குரிய வண்ணமாக அந்த வதுவை என்று சொல்லக்கூடிய திருமணச் சடங்குகள் அனைத்தும் முறையாக செயல் புரிய ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு நல்ல மணமாலை அணிந்து இருக்கக்கூடிய அந்த மணமகனை முரசுகள் இயம்ப நாகை காரோணத்திலிருந்து காரைக்காலுக்கு அழைத்து வந்தார்கள்னர். இப்போ நீங்கள் இதே சுந்தர்கிட்ட படிக்கும்போது பார்த்தோம், அவரை காண என்னப்பா ஒரு அழகு, எப்படிப்பட்ட அழகு, இவரை காண்பதுக்கு எண்ணிலாதன கண்கள் வேண்டும் அப்படின்னாங்க. பெண்களில் உயரன் ஒன்றால் சடங்கவி பேதை என்பார் என்று அந்த காட்சியை ஒரு சில பாடலை சேக்கிழார் பெருமான் நமக்கு அதை விரித்து கொடுத்துருப்பார். இவர் யோக புரவி மேலே வந்தார், அப்படியே உள்ளே நுழைந்தார். அங்கே இருக்கிற பெண்கள் ஆடல் மகளிரெல்லாம் வந்து ஆடி பாடி இவரை வரவேற்றாங்க. பார்த்த பெண்கள் சொன்னாங்க, கண்கள் எல்லினாதன வேண்டும் காலையே காண என்பார், பெண்களில் உயரன் ஒன்றால் சடங்கவி பேதை என்பார் என இவருடைய இந்த திருமணத்தை நாம் பார்ப்பதே நம் வாழ்க்கையின் பேறு என்று மகிழ்ந்தார்கள். எது நடக்காத கல்யாணத்தை இங்கே அத்தனை விரிவு சொல்லிக்கிட்டு போகிறார். இதெல்லாம் சேக்கிழார் பெருமான் இங்கே அதெல்லாம் ஒன்று புறப்பட்டாங்க, காரைக்காலுக்கு வந்தாச்சுன்ட்டார். இப்போ வணிகர் அல்லவா, சாரட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு முரசுகள்லாம் முழங்கி ஒரு 4-5 பாட்டு போடி எந்தெந்த ஊர்லாம் கடந்து வந்தாங்க. நான் காரைக்காலுக்கு வரணும்னா நாகை காரோணத்துலேருந்து காரைக்காலுக்கு வர வழியில் இருக்கக்கூடிய தலங்களெல்லாம் சொல்லி அவங்க எப்படி வரந்தாங்க, எப்படி வரவே, இதெல்லாம் சேக்கிழார் விரிக்கவே இல்லைங்க. அங்கேருந்து புறப்பட்டாங்க, இங்கே வந்தாச்சு. இது அவருடைய அந்த செய்தியை சொல்லுகிற பாங்கில் அது விரைவு பற்றி நமக்கு சுருக்கமாக சொல்லப்படும். ஏன் இங்கே அதை விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதியதுனால திருவருள் உணர்த்த அதை செய்தியை நமக்கு விரித்து தரல. எனவே காரைக்காலுக்குள்ளே முரசு முழங்க மணமகன் உள்ளே வருகிறார். வந்த நிலையில் அது சொல்கிறார், அழிமிடை ஆர்த்த தனதத்தன் அணி மாடத்து உள் புகுந்து தெளிதரு நூல் விதி வழியே செயல் முறைமை செய்தமைத்து தளிர் அடிமென் நகை மயிலை தாதவிழ்தார் காளையர்க்கு களி மகிழ் சுற்றம் போற்ற கலியாணம் செய்தார்கள். இங்கே சேக்கிழார் பெருமான் அந்த பாட்டில் காட்டுகிற ஒரு ஆழமான ஒரு குறிப்பு சொல்கிறாருங்க. அதாவது வண்டுகள் சத்தம் இடுகின்ற வண்ணமான மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய மணமகன், அந்த மாளிகையில் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மலருக்கு கூடிய தேனை பருவதுக்கு வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்கின்றன. அது சொல்கிறாரு, அழிமிடைந்து ஆர்த்து தனதத்தன் அணிமாடத்து உள் புகுந்து. எனவே மணமகன் மாலையில் தேன் நிறைந்த மலர், வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்களை அணிந்திருக்கின்ற மாலை அணிந்திருக்கின்ற அந்த பரமதத்தன் தனதத்தனுடைய மாளிகைக்குள்ளே புகுகிற பொழுது அவ்வாறு அந்த நூல் சொல்லப்பட்ட முறையில் சடங்கு முறைகள் செய்யப்படுகின்றன. தெளிதரு நூல் விதி வழியே செயல்முறைமை செய்தமைத்தினர். ஒவ்வொரு மரபுக்கும் ஒரு வகையான திருமண நிகழ்வுகள் உண்டு. அவரவர் மரபுக்கேற்ப சடங்குகள் செய்யப்பட்டனர். அவ்வாறு செய்த நிலையில் நல்ல மென்மையான பாதத்தை கொண்டிருக்கின்ற தளிர் போன்ற திருவடி உடைய நம்முடைய புனிதவதியாரை நிதிபதியினுடைய மைந்தனாகிய பரமதத்தனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வர்ற இடத்துக்கு சேக்கிழார் பெருமான் ஒரு உவமை காட்டுகிறார். மயில் போன்றிருக்கின்ற புனிதவதியாரை காளை போன்றிருக்கின்ற பரமதத்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு உவமை காட்டுறார். இது
சும்மா படிக்கும்போது ஒரு உவமை சொல்லணும், பெண்ணாக இருப்பதனால மயில் போன்று சொல்லிட்டாரு, அவன் ஆடவன் என்பதனால காளை போன்று இருக்கின்றவன் என்று சொல்லிட்டாருன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படித்தான் தோன்றும். கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு இந்த பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மயில் என்ற ஒன்றுக்கு காளை என்பது பகை. அது மயிலை கண்டு காளை மிரண்டு நிற்குங்க. இதுதான் அதனுடைய இயல்பு. இப்போ மயில் போன்றிருக்கிறாங்க, மென்மையான மயில் போன்றிருக்கின்ற நம்முடைய புனிதவதியாரை எங்கே திருமணம் செய்து கொடுக்கணும்? அவரை போல் இருக்கிற ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுத்தா தானே பொருத்தமாக இருக்கும். இது பொருந்தாத திருமணம் என்பதை உவமை காட்டும் போதே சேக்கிழார் நமக்கு குறிப்பாக உணர்த்துறார். நீங்கள் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லணும்னா, நம்முடைய கண்ணப்ப நாயனார் புராணத்தில் திண்ணனாருடைய நிலையை எடுத்து பாருங்கள். அந்த வரலாற்றை அப்படியே சொல்லிக்கிட்டே வரார். அருவி கொட்டுது, மலை இருக்குது, அப்படி யானை தந்தத்தில் வேலி அமைக்கப்பட்டிருக்கு, உள்ளே நுழைஞ்சோம், உடுப்பூருக்குள்ளே நுழைந்தோம். அங்கே பார்வை விலங்குகள் வலைகள்லாம் கட்டி தொங்கப்போட இருக்குது, சண்டை போட்டுட்ருக்குறாங்க, கொல்லு குத்து எரி அப்படின்னு சண்டை நடந்துகிட்ருக்குது. அதையெல்லாம் தாண்டி போனால் அங்கே ஒருத்தன் உட்கார்ந்துட்டுருக்கிறான். அவன் பேர் யாருன்னா, அவன் தான் நாகன் அப்படின்னு. எப்படி ஆண் சிங்கம் போன்று இருக்கிறான் நாகன்னார். அதை சொல்லும்போது, அவனை சொல்லும்போது உடம்பில் காயமெல்லாம் இருக்குது, கொடுமை தலை நின்று உள்ளவனாக நிற்கிறான், அச்சம் சிறிதும் இல்லாதவனாக இருக்கிறான். அவனுக்கு பெயர் நாகன்னு பேர். அவனை சொன்னால் ஆண் சிங்கம் போல் இருக்கிறான்னு சொன்னார். அடுத்த பாட்டில் அவனுடைய மனைவியாராக இருக்கக்கூடியவங்கிற காட்டணும். யார்? தத்தையை காட்டணும். காட்டும்போது சொல்லும்போது பெண் சிங்கம் போன்று இருக்கின்ற தத்தையினர். அப்போ அது எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். ஆண் சிங்கம் போன்று நாகன் இருக்கிறான், அதற்கு ஏற்றாற் போல அவருடைய மனைவி அப்படிங்கக்கூடிய தத்தை இருக்கிறாங்கன்னு காட்டுறார். நீங்கள் சேக்கிழாருடைய வாக்கில் திருஞான சம்பந்தர் புராணம் எடுத்து பாருங்களேன். அங்கே சொல்லும்போது மரபிரண்டும் சைவநெறி வழிவந்த கேண்மையராய், மரபிரண்டும் சைவநெறி வழிவந்த கேண்மையராய் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்புறம் கணவனார் கருத்து அமைந்தார். அவருக்கு என்ன கருத்து? திருநீற்று நெறி பாதுகாத்து உய்க்கின்ற மகிழ்வு பெற வேண்டும் என்று தவம் புரிந்தார். சிவபாத இருதயர் என்ன தவம் செய்கிறார்னா, பரசமய நீரு ஆக்கும் தவம் புரிகிறார். அப்போ நமக்கு அவருடைய தவம் என்னன்னு கேட்டால், இந்த சைவ நெறி தழைக்கணும், அதனால் ஒரு மகவு வேண்டும் என்று தவம் புரிகிறார். அவர் என்ன தவத்தை நினைந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த தவத்தில் கருத்து அமைந்து இருப்பவர் பகவதி அம்மை அப்படின்னு சொல்லும்போது கணவனார் கருத்தமைந்தார்னார். அந்த பொருத்தத்தை சொல்லும்போது நீங்கள் கவனித்து பார்க்கும்போது நம்ம அதில் எவ்வளவு பொருத்தமாக நிற்கிறது என்பதை இதே புராணத்தில் எங்கெல்லாம் கணவன் மனைவி காட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இசைஞானியாருக்கு ஒரே பாட்டு, சடைய நாயனாருக்கு ஒரே பாட்டு தான். இவரை பெற்றெடுத்த தந்தை என்பவர் என்னையா பேர் வேணும்? அப்படிப்பட்டவருக்கு மனைவியார் அவருடைய தாயார் என்பதை விட வேறு பேர் இல்லை. ரெண்டே பாட்டில் புராணம் முடிச்சுட்டார். அவங்க ரெண்டு பேர் எப்படிப்பட்டவங்க? அவங்களும் வழி வழியாக சைவத்தில் சிவபெருமானுக்கு ஆட்பட்ட மரபில் வந்தவர்கள் என்பதை இருவருடைய வரலாற்று செய்தியை சொல்லுகிற இடத்துல தடுத்தாட்கொண்ட புராணத்தை ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார். இங்கே திருநாவுக்கரசர் வரலாற்றில் வந்தோம்னா, புகழே வடிவமானவர் புகழனார், மாதி இனி யார் மாதினியார். அது பொருத்தம் எப்படி இருக்குன்னார். பேர்லேயே நல்ல பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு காட்டுகிறார். ஆனால் இங்கே வரும்போது மயில் போன்றிருக்கின்ற புனிதவதியாரை காளை போன்றிருக்கக்கூடிய பரமதத்தனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படின்னு காட்டுறார். அப்படி காட்டும்போதே இந்த உவமையிலேயே பொருத்தம் இல்லை என்பது தெரிகிறது. ஒரு முதல் குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு, ஏன் இப்போ மாடு மிரண்டு போவதற்கு எத்தனையோ வேறு வேறு பறவை இருக்குது, அதை ஏதாவது ஒரு பறவையை காட்டாமல் மயிலை ஏன் காட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிற பொழுது ஒரு ஆழமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மயில் தன் தோகையை தான் விரும்பும்போது தானே உதிர்க்கும். நீங்களாக போய் பிடுங்குதல் என்பது வேறு. ஆனால் அது எப்போ விரும்புதோ அப்போ அந்த தோகை அது உதிர்த்துடும். மயிலுக்கு அழகே அதனுடைய தோகை தான். அந்த தோகை அது தானே உதிர்ப்பது போல புனிதவதியார் பின்னாளில் தனக்குரிய அழகுடைய பெருவனப்பு என்று சொல்லக்கூடிய மொத்த அழகையும்
தானே உதிர்க்கப் போகிறார்கள் பின்னாளில். அதனால தான் மயில் அணைய அப்படின்னு ஒரு சேக்கிழாருடைய ஊமையை என்னன்னு கொண்டாடுவது. உலகத்தில் எந்த கவிஞரும் இந்த மாதிரிலாம் சிந்தித்தது கிடையாதுங்க. சேக்கிழாருடைய வாக்கில் தான் இதில் கூட இவருக்கு நிகராக இன்னொருத்தரை கொண்டு வந்து காட்ட இயலாது. அதனால தான் தெய்வ சேக்கிழார் என்று நாம் அவரை போற்றுகிறோங்க. ஒவ்வொரு நிலையிலும் அவருக்கு நிகர் அவர் தான். அந்த மாதிரி இந்த ஊமை காட்டும்போது கூட மயில் என்று சொன்னதுக்கு அடிப்படை காரணம், இவர் பின்னாளில் தோகை உதிர்ப்பது போல தன் இளமையை உதிர்க்கப் போகிறார் என்ற குறிப்பை சொல்வதற்காக இந்த ஊமையை சேக்கிழா பெருமான் இங்கு எடுத்து காட்டுகிறார். அப்போவே நம்ம படிக்கிற நமக்கு இது பொருத்தமில்லாத திருமணம் என்று தெரிகிறது. அவ்வளோதான். அப்போ என்ன பொருத்தத்தை பார்த்தாங்க? இவரும் வணிகர் அவரும் வணிகர், இங்கேயும் காசு இருக்குது அங்கேயும் காசு இருக்குது, அந்த அளவு மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. என்ன பார்க்கலை? நீங்கள் ஆழமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி நம்ம அது விரிவாக பார்க்கலாம். தன்னுடைய மகள் இளமை இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போதே பேசும்போதே வண்டல் பயில்வன எல்லாம் விடையவர்பால் அன்புடைய திருவார்த்தை பேசுகிற பெண். அப்போ இந்த பெண்ணுக்கு திருமணம் பேசும்போது எப்படி பேசியிருக்கணும்? ஒரு நல்ல பழுத்த சிவனடியாக இருக்கிற ஒருவரை எல்லாவா பேசியிருக்கணும். அந்த இடத்தில் தனதத்தருக்கு இறைவன் திருவருள் கூட்டலை. ஏன் அப்படி கூட்டியிருந்தால் நமக்கு ஒரு காரைக்கால மாதிரி இல்லை. ஏன் அவங்க பாட்டு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாரும் வந்து இருந்து போனது போல் அவங்களும் வந்து இருந்து வாழ்ந்து போயிருப்பாங்க. புத்தகத்தில் வந்திருக்க மாட்டாங்களே. அது மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை அமைஞ்சங்காட்டித்தாங்க இன்றைக்கி உலகத்துக்கு தாயாக சிவபெருமானுக்கு தாயாக இருக்க பேர் நமக்கு. அதனால் ஒரு செயல் நடக்கிறத பிறகு, நடந்து முடிந்த பிறகு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். நடக்க காணுகிற அறிவு நமக்கு பத்தாது. எனவே ஏதோ ஒரு காரணம் பற்றித்தான் இந்த திருமணம் பொருத்தமில்லாத திருமணம் என்பதை நமக்கு சேக்கிழார் இங்கே காட்டுகிறார். காரணம் பின்ன வருகிற இடங்களை நம்ம விரிவாக பார்க்க முடியும். இப்போ நம்ம மனதில் வைத்து கொள்ளலாம். பரமதத்தனுக்கு இறை நம்பிக்கை என்பது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் வரிகளை பார்த்தா இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை சேக்கிழார் பெருமான் வெளிப்படையாக சொல்லலை. அதுதான் அவருடைய கருத்தினுடைய நயம். என்னன்னு கேட்டால், இவன் கடவுள் கொள்கை இல்லாதவன் என்பதை நேரடியாக காட்டலை. நடக்கக்கூடிய உரையாடல் அதை நமக்கு எடுத்து காட்டும். அதை நீங்கள் படிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். அந்த இடம் வரும்போது நம்ம பார்ப்போம். எனவே பொருத்தமில்லாத ஒரு திருமணமாக இது அமைகிறது என்பதை இந்த வரியில் காட்டிட்டார். எனவே களி மகிழ் சுற்றம் போற்ற கலியாணம் செய்தார்கள். அந்த திருமணம் நடைபெற்றது. அப்படி இருக்கும்போது அந்த பருவ நிலைக்கேற்ப தனி மாளிகை அமைத்து காரைக்காலிலேயே அவங்க தங்கியிருக்கிறாங்க. சொல்றார், மங்கள மணவினைகள் முடித்து இயல்பின் வைகும் நாள் தங்கள் குடிக்கு அரும் புதல்வி ஆதலினால், தங்கள் குடிக்கு அரும் புதல்வி ஆதலினால் தனதத்தன் பொங்கு ஒளி நீர் நாகையிற் போகாமே கணவனுடன் அங்கன் அமர்ந்து இனிது இருக்க அணி மாடம் மருங்கு அமைத்தான். என்ன ஒரு குறிப்பு பாருங்க. மங்களமாம் மண வினைகள் முடித்து இயல்பில் வைகும் நாள். இப்போ நம்மலாம் சொல்ல இல்லைங்களா, மறுவீடு போயிட்டு வர்றது, அங்கே போயிட்டு வர்றது, இந்த சடங்கு முறைகள்லாம் இருக்கும். இங்கே போயிட்டு வரணும், அங்கே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ என்ன அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். ஆக ஒரே பாட்டு, திருமணம் முடிஞ்சிருச்சு, அழைப்புகள்லாம் முடிஞ்சாச்சு. மாமா வீட்டுக்கு போகிறேன், பெரியப்பா வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டுக்கு விருந்து போகிறேன், எல்லா விருந்தும் முடிஞ்சிருச்சியா. இப்போ அவர் பாட்டு அவர் தொழில் செய்ய வேண்டியதான், இவர் தொழிலை பார்க்க வேண்டியதான். அப்படி தொழிலை செய்கிற இடத்துல இப்போ என்ன நடக்குது? வழக்கமாக திருமணம் முடிந்ததுன்னா பெண்ணை மணமகன் ஊருக்கு அனுப்பி கொடுக்கணும். இது அங்கே நடக்கலை. தங்கள் குடிக்கு அரும் புதல்வி, ஒரே ஒரு பெண், எண்ணற்ற செல்வத்தை பெற்றிருப்பவர். எனவே அரும் புதல்வி ஆதலினால் தனதத்தன் பொங்கு ஒளிர் நீர் நாகையிற் போகாமே, நாகைப்பட்டினத்துக்கு அனுப்பி கொடுக்காம கணவனுடன் பக்கத்திலேயே, தன் வீட்டுக்கு பக்கத்திலேயே மாளிகை கட்டி தன் பெண்ணினுடைய வாழ்வையை கண்ணார காணணும் அப்படின்னு உள்ளத்தில் அத்தனை காதலுங்க.
எவ்வளோ பெரிய அன்பு இருந்ததுன்னா தன்னுடைய பெண் குழந்தைய தன் வீட்டுக்கு பக்கத்தில் மாளிகை கட்டி கொடுத்து வாணிபத்துக்கு தேவையான எல்லா உதவியும் செய்து கொண்டு தன் பெண் மகிழ்ந்து வாழ்கிற வாழ்க்கையை காணணும் அப்படின்னு தந்தை மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருக்கிறார். அப்படி அந்த நாட்கள் அப்படியே மெல்ல நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. சொல்றார், பொங்கொழி நீர் நாகையிற் போகாமே கணவனுடன் அங்கு அங்கண் அமர்ந்து இனிது இருக்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணியாட்கள் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கொடுத்தாச்சு. அப்படி இனிது இருக்க அணி மாடம் மருங்கு அமைத்தான் நம்முடைய தனதத்தன். அப்படி அமைத்த நிலையில் அவங்க வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. மகட்கொடையின் மகிழ் சிறக்கும் வரம்பில் தனம் கொடுத்ததன் பின், மகட்கொடையின் மகிழ்ச்சிறக்கும் வரம்பில் தனம் கொடுத்ததன் பின் நிகர்பரிய பெரும் சிறப்பில் நிதிபதி தன் குலமகனும் தகைப்பில் பெரும் காதலினால் தங்கும் மனை வளம் பெருக்கி மிக புரியும் கொள்கையினில் மேம்படுதல் மேவினான். இது இயல்பாகவே வணிகருக்குரிய மரபு என்பதனால அந்த செல்வத்தை அவங்க கொடுப்பதை பெருக்குதல் வேண்டும் என்பது அவங்க இரத்தத்திலேயே ஊறிய ஒன்றாக இருக்கும். அதனால் சொல்கிறாரு, மகட்கொடையின் மகிழ்ச்சியினால், அந்த மனம் செய்து கொடுத்து மாளிகை அமைத்து கொடுத்த நிலையில் வரம்பில் தனம் கொடுத்து, எவ்வளவு கொடுத்தாருன்னு சொல்ல முடியலையா, மொத்தமும் உமக்கு தான் அப்படின்னு கொடுத்துட்டார். வரம்பில் தனம் கொடுத்ததன் பின் சொல்றார், நிகர்பரிய பெரும் சிறப்பில் நிதிபதி தன் குலமகனும். ஆக நிதிபதியின் மைந்தனாகிய பரமதத்தனும் அந்த செல்வத்தை பெற்று மகிழ்ச்சியோடு தகைப்பில் பெரும் காதலினார். எனவே அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டு அளவுபடுதல் அப்படிங்கிற நிலையில் பார்க்கும்போது பெரும் அன்பின் காரணமாக தன்னுடைய மனை வாழ்க்கையை உரிய வண்ணமாக நடாத்தி கொண்டிருத்தல் என்ற முறையில் மிக புரியும் அந்த நிலையில் கொள்கை காரணமாக. என்ன கொள்கை? வாணிபம் என்பது அவங்களுக்கு இயல்பான ஒன்று. அந்த வாணிபத்தினுடைய கொள்கையில் மேம்படுதல் மேவினா. எனவே தனக்கான வியாபாரத்துக்கான இடம், அதுக்குரிய பணியாட்கள், மாளிகையிலிருந்து வியாபாரத்துக்கு போய் வருதல், இதையெல்லாம் அவன் செய்து கொள்ள தொடங்குகிறான். இது வரைக்கும் அவன் ஊரில் வாணிபம் செய்தவன் இப்போ காரைக்காலில் தனியாக நிறுவனத்தை தொடங்கி தன் மாளிகையிலிருந்து சென்று வாணிபம் செய்யக்கூடிய நிலைக்கு அவன் வருகிறான்னார். இது அவருடைய குல மரபு. எனவே வாணிபத்தில் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறான். ஆங்கவந்தன் இல் வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குழலார் அவர் தாமும் பொறுவிடையார் திருவடிக்கீழ் ஓங்கிய அன்புரு காதல் ஒழிவியின்றி மிக பெருக பாங்கில் வரும் மனை அறத்தின் பண்பு வழாமையில் பயில்வார். இப்போ புனிதவதியாரை பற்றி சேக்கிழார் பதிவு செய்கிறார். ஆங்கவந்தன் இல் வாழ்க்கை அரும் துணையாய். வாழ்க்கை அரும் துணையாய், நமக்கு இந்த சொல்லே ரொம்ப அருமையான சொல்லு. திருக்குறளில் வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம் 2 அதிகாரம் இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஆடவனுக்குரிய ஒழுகலாறுகளை சொல்லியது. துணை நலம் என்பது பெண்டீருக்குரிய ஒழுகலாறுகளை வள்ளுவப் பெருமான் அறிவுறுத்தி இருக்கிறார். எனவே அந்த இல் வாழ்க்கை அருந்துணையாய், வெறும் துணை இல்லை, அருந்துணையாய், அப்படிப்பட்ட பெருந்துணையாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பை இங்கே எடுத்து காட்டுகிறார். ஆக இல்லறத்தில் அவருக்குரிய கடன் எதுவோ அதை முறை பெறலாமல் அவங்க செய்து வராங்கன்னார். எனவே ஆங்கவந்தன் இல் வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குழலார் அவர்தாமும் பொறுவிடையார் திருவடிக்கு. ஏன்னா அவங்களுக்கு அறிவு தொடங்கிய நாள் தொடங்கி இறைவன் மீது பக்தி உடையவங்க, அன்புடையவங்க. அது இன்னும் அப்படியே மாறாமல் இருக்கிறது. எனவே அந்த அன்பின் காரணமாக தனக்குரிய பணிகளையும் அவ்வப்போது இடையறாமல் செய்துட்டுருக்கிறாங்கன்னார். திருவடிக்கில் ஓங்கிய அன்புரு காதல் ஒழிவின்றி. அந்த திருமணத்துக்கு முன்பு அடியவரை கண்டால் வணங்கி வரவேற்று அமுது செய்வித்தல் எப்படி செய்தாங்களோ அதுபோல திருமணத்தின் பிறகும் அடியவரை கண்டால் வணங்கி வரவேற்று அமுது செய்விக்கிற பணியை
தொய்வின்றி செய்து வருகிறார்கள் புனிதவதியார். அதான் சொல்றார். எனவே ஒளிவின்றி மிக பெருக பாங்கில் வரும் மனை அறத்தின் பண்பு வழாமை என்று அந்த செயலை சேக்கிழா பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்படி இருக்கக்கூடிய நாட்கள் புனிதவதியார் இப்போ முன்ன தந்தையார் இடத்துல இருந்து அடியவருக்கு அமுது செய்தார். இப்போ அவங்க இல்லறத்தினுடைய தலைவியாக நிற்கிறாங்க. இப்போ அவங்க தான் தலைவியே. எனவே இல்லறத்தினுடைய தலைவியாக நின்று அடியவர்களுக்கு மேலும் உவந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி பணி செய்தாங்க அப்படிங்கிறத சேக்கிழார் பதிவு செய்கிறார். நம்பர் அடியார் அணைந்தால், நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுது அளித்தும் செம்பொன்னும் நவமணியும் செழும் துகிலும் முதலான தம் பரிவினால் அவர்க்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்து, தகுதியின் வேண்டுவ கொடுத்தும் உம்பர்பிரான் திருவடிக்கீழ் உணர்வு மிக ஒழுகும் நாள். இப்போ புனிதவதியார் சிவனடியார்கள் காணும் பொழுது, நம்பர் அடியார் அணைந்தால், சிவனடியார்கள் வருகிற பொழுது அவர்களை கண்டு வணங்கி நல்ல திரு அமுது, அந்த உணவு எப்படி இருந்துச்சுன்னா நல்ல திரு அமுது கொடுத்து, திருவடி தாமரைகளை எல்லாம் வழிபாடு செய்து ஆசனத்தில் இருத்தி, ஏன்னா அது இளையான்குடி மாறனார் புராணத்திலே சொல்லிட்டார், திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அப்படியே கொண்டு வந்து மனைவி வந்து குலாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்து அப்படி முறையான வழிபாடுகள்லாம் செய்து அடியாரை அமுது செய்விப்பாங்க. அமுது செய்வித்ததோடு மட்டுமல்லாமல் வந்திருக்கிற அடியவருடைய குறிப்பை பார்ப்பாங்க. அவர்களுக்கு உடை தேவைப்படும்னா உடை கொடுப்பாங்க. அவர்களுக்கு பொன்னும் மணியும் தேவைப்படுனா பொன்னும் மணியும் கொடுப்பாங்க. சிலருக்கு உடையும் கொடுத்து பொன்னும் மணியும் கொடுத்து அனுப்புது. அப்போ வருகின்ற அடியவருடைய நிலை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல செம்பொன்னும் நவமணியும் செழும் துகிலும், ஆக தனித்தனியாக கொடுப்பதும் உண்டு. சிலருக்கு பொன் மட்டும் கொடுப்பாங்க, சிலருக்கு நவமணிகள் கொடுப்பாங்க, சிலருக்கு ஆடை கொடுப்பாங்க, சிலருக்கு மூணுமே சேர்த்து கொடுப்பது. எனவே அது குறிப்பறிந்து, அதான் பரிவினால்னர் முதலான தம் பரிவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்து, யாருக்கு எது தேவையோ அதை கொடுப்பு. ஒரு துறவியாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா செம்பொன்னும் நவமணியும் கொடுத்து என்ன போகுது, எனவே அவங்க ஆடை கொடுத்தா போதுமானது. அப்போ அவருக்கு ஆடை கொடுப்பது. ஒரு இல்லறத்தை சார்ந்த ஒருவர் குழந்தைகளோடு அமுது செய்வதற்கு வந்தாங்கன்னா வேண்டிய அதில் கூடுதலான பொன்னும் பொருளையும் கொடுத்து அனுப்பு. இப்படி வருகிற தொண்டருடைய நிலைக்கு ஏற்றார் போல செம்பொன்னும் கொடுத்துருக்கிறாங்க, நவமணியும் கொடுத்துருக்கிறாங்க, ஆடை முதலானவற்றையும் கொடுத்துருக்கிறாங்க. இப்படி ஒரு தொண்டினை தன் தந்தையாரிடத்தில் இருந்து செய்து வந்தது இப்போதும் தொடர்கிறது. இதை நம்ம கருத்தில் வைத்து கொள்ளணும். எனவே இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தெரியும், பிறந்த வீட்டினுடைய பழக்கம் புகுந்த வீட்டுக்கு போது மாறுபடும். ஏன் அதெல்லாம் உங்கள் வீட்டோடு நிறுத்திக்கணும், இங்கே வந்து செய்யக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொன்னாங்கன்னா பயந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன் நீ சொல்லிடாதீங்க, யார்ட்டையும் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு மறைச்சு தர்மம் பண்ணுறது கூட மறைச்சு தர்மம் பண்ண வேண்டிய நிலையில் இன்றைக்கி சில பேர் இருப்பதை நீங்கள் காண முடியும். அவர் என்ன பண்ணுவார், இவருக்கு தெரியாமல் இந்த அம்மாவுக்கு தெரியாமல் அவர் பண்ணுவார், அவருக்கு தெரியும் இந்த அம்மா, இப்படியும் வாழ்க்கை இருக்கிறது. இங்கே அப்படிலாம் இந்த சூழலில் பார்த்திங்கன்னா தன்னுடைய தந்தை இடத்துல இருந்த அந்த பழக்கத்தை இப்போவும் பின்பற்றுகிறார். எனவே அடியவரை கண்டால் உவந்து வரவேற்று அமுது செய்வித்து பொன்னும் மணியும் ஆடையும் கொடுத்து தன்னுடைய நிலையில் அந்த பணியினை பெருமானுடைய திருவடி கீழ் இருந்து செய்து கொண்டு இருக்காங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம், திருவருளாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பொருள். நான் செய்தேன் செய்யல, இறைவன் திருவருள் என்று செய்து கொண்டு இருக்க. ஏன் அவங்க பாட்டை படிச்சிங்கன்னா அருளே எல்லாம் ஆக்குவது, அருளே எல்லாவற்றையும் அழிப்பது என்று அற்புத திரு அந்தாதியில் பாடல் உண்டு. எனவே அவன் அருளே எல்லாம் என்று அம்மையார் பின்னாடி பாட்டில் படிக்கும்போது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் அடியவர்களை கண்டு பரிவினால் வேண்டுவன கொடுத்து திருவடி கீழ் இருக்கின்ற உணர்வில் ஒழுகும் நாள். ரொம்ப அருமையான சொல்லுங்க, திருவடி கீழ். அப்பர் சுவாமி ஒரு பதிகமே பாடுக, திருவடி கீழ் இருப்போம் நாமே,
திருவடிக்குள் இருப்போம் நாமே என்று திரு பூந்துருத்தியில் தன் நிறைவு காலத்தில் பாடிய பதிகத்தில் திருவடிக்குள் இருப்போம் நாம் என்று பாடியிருக்கிறார். அது மாதிரி இங்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு தான் திருவடிக்குள் இருத்தல் என்ற உணர்வு. இதுக்கு தான் அணைதல் என்று பெயர். அணைதல் அப்படி நீங்கள் சிவஞான போதத்தில் 11ஆம் நூற்பா படிச்சிங்கன்னா அதில் இருக்கிறது அங்கே சீவாதத்தை அணைதல் வலியுறுத்துதல் முதலிற்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே அணைதல் என்பதற்கு ஈண்டு அறிதலையே சுட்டும் அப்படிம்பாங்க. அப்போ நான் இறைவன் திருவடி கீழ் இருக்கிறேன் என்று நினைப்பது தான் அங்கே அணைதல் என்று பெயர் என்று சான்றோர்கள் உரை குறிப்பு கொடுத்திருப்பதை நீங்கள் காணலாம். சிவஞான முனிவர் அப்படி தான் உரை குறிப்பு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் திருவடி கீழ் உணர்வு மிக ஒழுகும் நாள். இப்படி அவனுடைய இல்லற வாழ்க்கை, அவன் வணிகத்துக்குரிய வண்ணமாக அவன் நிறுவனத்துக்கு போய் தொழிலை வளர்த்துகிற பணியில் அந்த பரமதத்தின் ஈடுபாடு செய்து கொண்டு தொழிலை வளர்த்து வர, புனிதவதி யாரோ அடியவர்களை கண்டால் வரவேற்று அமுது செய்வித்து கொண்டு இவங்களும் அந்த இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. பெற்றோராகிய நிலையில் நிதிபதியாக அவருடைய மைந்தன் செய்யக்கூடிய செயலாம் பார்த்துட்ருக்காங்க. தனதத்திற்கு ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல நம் குழந்தை மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறாள் என்று அப்பா மகிழ்ச்சியோடு நாட்கள் போய் கொண்டிருக்கின்றன. அந்த நிலையில் ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. என்னங்கிறார்? அவ்வாறு நடைபெறுகிற ஒரு நாள், ஒழுகும் நாள் ஒரு செயல் நடக்குது. என்ன? பாங்குடைய நெறியின்கண் பயில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓர் 2 வந்தணைந்தார் சிலர் கொடுப்ப, ஆங்கு அவை தான் முன் வாங்கி அவர் வேண்டும் குறை அளித்தே, இங்கு இவற்றை இல்லத்து கொடுக்க என இயம்பினான். அவன் செய்கிற வாணிபம் செய்கின்ற அந்த இடத்துல சில வணிகர்கள் வந்தாங்க. வணிகர்கள் வந்தவங்க அவனிடத்தில் உரையாடி தங்கள் தொழில் சார்ந்து பலவற்றை பேசி, எங்கள் ஊரில் இருந்து சிறந்த மாங்கனி கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு பரிசாக கொடுப்பதற்கு அப்படின்னு என்ன பண்ணாங்க, 2 மாங்கனி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது சுவையான மாங்கனி, அவசியம் நீங்கள் சாப்பிடணும். ஆகட்டும் அப்படின்னு வாங்கி, யாரங்கே பணியாளர் நிற்பான் பாருங்க, வாங்கி கையில் இதை கொண்டு வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு கையில் கொடுத்தாச்சு. இப்போ வணிகர் வந்தாங்க, பரிசு கொடுத்தாச்சு. அவங்க என்ன பொருள் வேண்டும் என்று வந்தாங்களோ அந்த குறைபாடுகளை எல்லாம் அவங்க என்ன கேட்டாங்களோ அதையெல்லாம் வேண்டிய அளவு கொடுத்து அந்த வாணிபத்துக்கான செயலை முடித்து கொண்டு இருக்கிறான் நம்முடைய பரமதத்தன். எனவே மாங்கனியை வாங்கி கொண்டவன் ஆட்கள் வழியாக இல்லத்தில் கொண்டு போய் கொடுன்ட்டான். எனவே இங்கிவற்றை இல்லத்து கொடுக்க என இயம்பினான். பணியாளனும் போய், அம்மா இதை ஐயா கொடுத்தாங்க அப்படின்னு கொண்டு பணியாளன் கொண்டு கொடுத்தாச்சு. அதை வாங்கி வச்சுட்டாங்க அம்மா. ஏன், மதிய உணவுக்கு வரும்போது கணவன் கேட்பார் அல்லவா, அப்போ கொடுக்கலான்னு வாங்கி வச்சுட்டாங்க. இந்த நிலையில் என்ன நடைபெறுகிறார்? கணவன்தான் வரவிடுத்த கனி 2 கை கொண்டு மனமலியும் மலர்கூந்தல் மாதரார் வைத்ததன் பின் பண அரவம் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனை உட்புகுந்தார். இங்கே கணவன் கொடுத்த கனியை வாங்கி பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுட்டாங்க. கணவன் தான் வரவெடுத்த கனி 2 கை கொண்டு அவற்றை பெற்றுக்கொண்டு பத்திரமாக வைத்து விட்டுட்டு அம்மா என்ன பண்ணாங்களாம், மணமலியும் மலர்கூந்தல் மாதரார் வைத்ததன் பின். இதில் பார்த்திங்கன்னா அந்த சொல் முற்றும் ஓனை அப்படிங்கிற வகையில் மணமகிழும் மலர்கூந்தல் மாதரார் அப்படின்னு அந்த சொல் அமைய பெறுகிறது. அப்படி அதை பெற்றுக்கொண்டு அவங்க பத்திரமாக வைத்து கொண்டு அந்த மதிய உணவுக்கான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பாம்பை மாலையாக அணிந்திருக்கிற சிவபெருமானின் அன்பர் ஒருவர் வீட்டுக்கு வரார். பனை அரவம் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர், சிவபெருமானுடைய திருத்தொண்டர் ஒருவர். அவர் யார்? உணவின் மிகு வேட்கையினால், வரும்போதே ரொம்ப பசித்து வருகிறேன் அம்மா அப்படி. எப்படி
நம்முடைய இளையான்குடி மாறனார் வீட்டுக்கு வரும்போது பெருமான் மிக பசித்து வந்தேன் அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு வந்து நின்னார் அல்லவா, அது மாதிரி இவர் பகல் 12 மணிக்கு வரார். அப்படி ஒரு உணவுக்கான நேரத்தில் ரொம்ப பசியோடு வருகிறேன் தாயே அப்படின்னு உள்ள நுழையும் போதே சொன்னார், சிவசிவா சிவசிவா சிவசிவா. அடியாரை பார்த்தா தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆகிடுமே. போனாங்க, விழுந்தாங்க, பணிந்தாங்க, வரவேற்றாங்க, பூசையெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், அமுது செய்விக்க வேண்டும் என்று உணவு கொண்டு வந்து பரிமாற தொடங்குறாங்க. அது சொல்றார், எனவே ஒரு அடியவர் ஒருவர் வந்தார், சிவனடியார் அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார். எனவே பரமனார் திருத்தொண்டர் அந்த உணவின் வேட்கையின் காரணமாக வீட்டுக்குள்ளே வந்தார். அந்த ஒருவர் என்று சொல்லப்பட்டதுனால ஒப்பற்றவர் அப்படின்னு ஒரு பொருள் சொல்வது. பெருமானே வந்தாரோ அப்படின்னு சொல்லலாம், அது உரை சிறப்புங்க. பொதுவாக அங்கே முன்ன சிவன் அடியார்னு சொல்லிட்டார். எனவே இறைவன் அருளை பெற்ற அடியவர் ஒருவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். வந்தோடனே என்னாச்சு சொல்லார், வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு நாதன் தன் அடியாரை பசி தீர்ப்பேன் என்று நாதன் தன் அடியாரை பசி தீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நீர் முன் அளித்து பரிகலம் வைத்து ஏதம் தீர் நல் விருந்தா இன் அடிசில் ஊட்டுவார். அந்த அம்மையார் பார்த்தாங்க, சிவபெருமானுடைய அன்பர் ஒருவர் வந்திருக்கிறார். யார்? வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர். அப்படியே திருநீற்று பொலிவோடு உருத்திராக்க மாலை அணிந்து சிவவேட பொழிவோடு ஒரு அடியவர் வந்திருக்கிறார். எனவே அவரை கண்டு உண்மையாலுமே பசியோடு இருக்கிறது, அந்த முகத்தில் அந்த பசியின் வாட்டம் தெரிகிறது. நிலை கண்டு அதான் சொன்னார். எனவே தொண்டர் நிலை கண்டு நாதந்தன் அடியாரை பசி தீர்ப்பேன். பசி தீர்ப்பேன் இந்த சொல்லலாம் இன்றைக்கி நம்ம விட்டுட்டோம். இன்றைக்கும் இலங்கையை சார்ந்த மக்கள் பசி ஆறியாச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. சாப்பிட்டாச்சான்னு நாம் கேட்போம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். இன்றைக்கும் அவங்க வழக்கில் இலங்கை, மலேசியா போன்ற இருக்க இடங்களில் தமிழ் பேசுகிற மக்கள் போனீங்கன்னா பசியாரியாச்சான்னு தான் கேட்பாங்க, சாப்பிட்டாச்சான்னு கேட்க மாட்டாங்க. நாம் தான் சாப்பிட்டாச்சான்னு சொல்கிறோம், அப்புறம் வேறு பேரெல்லாம் பயன்படுத்துகிறோம். அப்படிங்கிற நமக்கு இன்றைக்கி மாறிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கும் அந்த சொல்ல பயன்படுத்தும். எனவே பசி தீர்ப்பேன் என நன்னி அவருக்கு பாத பூசை செய்து இலையெல்லாம் கொண்டு வந்து வச்சு அவருக்கு அமுது ஊட்டுறக்கு தொடங்கிட்டாங்கனர். ஏதம் தீர் நல்விருந்தா இன் அடிசில் ஊட்டுவார். நல்லா சொல் பாருங்க, ஊட்டுவார்னாங்க. அது என்னையா ஊட்டுதல்? வருகிற அடியவரை இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இது நல்லா இருக்கும், இதை சாப்பிடுங்க அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பது. வச்சாச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படி இல்லை. அது அந்த நீங்கள் எவ்வளவு தான் சுவையான உணவை நம்ம தயார் பண்ணாலும் கொடுக்குற முறை தோத்துச்சுன்னா உணவு செல்லாது. அது வீட்டுக்குள்ளே நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் அப்படித்தானுங்க. எல்லாத்தையும் மனைவி செஞ்சு வச்சுட்டு கொண்டாந்து, ஏங்க இப்படி சாப்பிட்டா எப்படிங்க, உங்களை நினச்சித்தானுங்க இதை பண்ணியிருக்கிறேன், கொஞ்சோண்டு சாப்பிடுங்க, எல்லாம் வேண்டாம், இல்லை இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா வேண்டான்னு நினைக்கிற கூட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவார். என்ன ஒன்று, எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் போட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு. ஏன் அம்மா கொஞ்சம் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு டிவியில் முன்னாடி உட்காந்துட்டு எல்லாம் டேபிளில் வச்சுக்கிறேன் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வச்சுங்களேன். இதை வேறு போட்டு வேறு சாப்பிடணுமா அவருன்னு நான் சாப்பிட்டுக்கிறேன் ரெண்டை போட்டு வச்சுட்டு சாப்பிட்டு சாப்பிடாமல் போயிடுவார் அவர். அப்புறம் இவங்க இன்னும் அப்படியே வச்சுட்டீங்க, நான் அவ்வளோதான் சாப்பிட முடியும். இதே நீங்கள் பக்கத்துலேருந்து கொடுத்துருந்தா இதை கொஞ்சம் சாப்பிடுங்க அதை கொஞ்சம் சாப்பிடுங்க, இப்படி சாப்பிட்டா என்னத்துக்காரு அப்படின்னு 2 கேள்வி கேட்டுகிட்டே சாப்பாடு வைக்கலாமா இல்லையா? நீங்கள் அதாங்க பொதுவாக எல்லாருக்கும் இது வாய்ப்பதில்லை, சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் அம்மா அப்படி ஊட்டுவாங்க. அம்மா சீக்கிரம் சாப்பாட்டை விட்டு வச்சுட்டு வெளியே போகட்டே, என்னடா சாப்பிட்ற, இப்படி சாப்பிட்டே அப்படின்னு கூடவே இருந்துக்கிட்டு நகராமல் பார்த்துவாங்க. வீட்டில் அப்படி இல்லை, சாப்பிடுவார். உங்களுக்கு தெரியாதா என்ன, நான் சொல்லணுமா என்ன, சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் நகர்ந்து நிற்பாங்களா இல்லையா? இதில் தான் ரெண்டுக்குள்ளது. எனவே அந்த தாய் அன்பு என்பது கொஞ்சம் வேறைங்க. என்னந்தாலும் மனைவியார் கொடுக்குற அன்பு கொஞ்சம் வேறு தான். ரெண்டையும் ஒப்பீடு பண்ண முடியாது. சிலருக்கு மனைவி தாய் போலவே கூட இருந்து ஊட்டுறவங்க உண்டு, பெரும்பாலும் இருப்பதில்லை. பெரும்பாலுமான கருத்தில் உங்களுக்காக செஞ்சுட்டேன், உங்களுக்கு இந்த கதையே பேச மாட்டாங்க. செஞ்சாச்சு சாப்பிடு போட்டு இன்றைக்கி 2 பேருமே வேலைக்கு போகிறதாகி போச்சு. டப்பாவில் போட்டு வச்சுட்டு 2 பேரும் போனாங்க, யார் சாப்பிட்டா சாப்பிடலன்னு யார் கேட்குறா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி காலச்சூழல்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் நம்முடைய இங்கே புனிதவதியார்
அடியவர்களுக்கு அமுது ஊட்டினார்னார். அந்த ஊட்டுதல் என்பது கவனத்தோட பாங்காக ஒன்றொன்றாக எடுத்து வைத்து, சாமி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, சாமி இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு அடியவருக்கு பரிவினால் அவங்க செய்கிற பணிவிடை. அதைத்தான் அங்கே சொல்லால் ஊட்டுவார் அப்படின்னாங்க. அப்படி ஊட்டுகிற பொழுது இங்கே ஒரு குறிப்பு தருகிறார் சேக்கிழார் பெருமான். என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால், கரி அமுது அங்கு உதவாதே திரு அமுது கை கூட வெறி மலர் மேல் திரு அணையார் விடையவர்தன் அடியாரே பெறலறிய விருந்தானால் பேறு இதன் மேல் இல்லை எனும் அறிவினராய் அவர் அமுது செய்வதனுக்கு ஆதரிப்பார். இங்கே சேக்கிழார் பெருமான் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அம்பலப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு கேட்டால், சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்தல் என்பது மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். இதுதான் நமக்கு எடுத்து காட்டப்படும் மகுடம். அதுதான் உச்சமே அங்கே தான் காட்டப்படுது. அப்படி அடியாருக்கு அமுது செய்விக்கும் போது அவங்கள பசியில் அமர வைத்துக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி காலத்தை ஓட்டக்கூடாது. ரொம்ப முக்கியமான குறிப்பு. என்ன இருக்குதோ கொடுத்துருங்க, வயிறார சாப்பிட்டோம், இருக்கிறத கொடுங்க. இல்லை ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்குங்க, இதை வடை போட்டுறேன், ஒரு 10 நிமிஷம் பொறுத்துங்க பாயசம் பண்ணிடுறேன் அப்படின்னு நேரத்தை அப்படியே கடத்தி கொண்டு போய் அவருக்கு பசியே போன பிறகு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டாந்து பரிமாறுவதை விட நீங்கள் என்ன இருக்குதோ அதை கொடுங்கன்னார். ஏங்க அப்படி கொடுக்கலாமாங்க? 6 சுவையோடு கொடுக்கணும் நீங்கள் தானுங்க பாட்டில் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு வந்திருந்தாவது முன்னாடி பண்ணி வச்சுருக்கலாம். அவர் திடீர்னு வந்து நிற்கிறாரு. இந்த அடியார் சொல்லிட்டா வராங்க, எங்கேயுமே சொல்லிட்டுலாம் வரமாட்டாங்க, சொல்லாமல் தான் வருவாங்க. நீங்கள் பண்ணிக்கிறது உங்கள் திறமையை பொறுத்து. அவங்க சொல்லிட்டு தபால் போட்டுலாம் வரமாட்டாங்க. எந்த நாயன்மார் வீட்டுக்கும் அடியார்கள் தபால் போட்டுட்டு மெயில் போட்டுட்டு SMS அனுப்பிச்சிட்டுலாம் போகலை. ஏன் வந்து நின்னா அவங்க வரவேற்றாங்க, அமுது செய்வித்தாங்க. இதுதான் புராணம் நமக்கு காட்டுகிற இடம். அப்படி இப்போ புனிதவதியார் என்ன பண்ணுறாங்க, இவர் அடியவர் வந்துட்டார். இப்போ அங்கே என்ன தயாராக இருக்கிறது? சமையல் கட்டில் போய் பார்த்தா சாப்பாடு தயாராக இருக்குது, சாம்பார் தயாராக இருக்குது, ரசம் தயார், தயிர் மோர் இதெல்லாம் தயாராக இருக்குது. என்ன இல்லை, காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய அது இன்னும் செய்யலை. இதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியுங்க. இன்னைக்கு காலம் நம்ம ஸ்டவ்வு குக்கர் இப்படி இருக்கிற காலம். அன்றைக்கெல்லாம் விறகு அடுப்பில் தான் சமைக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சாப்பாட்டை வடிச்சிடுவாங்க முதல்ல, அப்புறம் தான் சாம்பார் ரசம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பை கொதிக்க வைக்கும்போதே கொஞ்சோண்டு வடித்து அதில் அப்படியே பருப்பு தண்ணியிலே ரசத்தை வச்சுருவாங்க. அப்புறம் காய்கறிகள்லாம் அடுத்தடுத்து தான் பண்ணுவாங்க. அப்போ இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சைடிஷ் பூரா பண்ணி வச்சுட்டு கடைசியாக குக்கரில் போய் வச்சோம்னா சாப்பாடு ரெடி. விசில் அடிச்சதுன்னா சூடாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்றைக்கி காலம் எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாப்பாட்டை பண்ணிவிட்டு அப்புறம் சாம்பார் ரசம்னு போகாமல் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். ஏன் இன்றைக்கி சமையல் கலைஞருடைய ட்ரெண்டு அப்படி மாறிப்போச்சு. சரி, இப்போ காரைக்கால் அம்மையார் காலத்தில் முதல் சாப்பாடு வடித்தாச்சு, சாம்பார் இருக்கிறது, ரசம் இருக்கிறது, தயிர் இருக்கிறது. இப்போ எது இல்லை, காய்கறிகளை இன்னும் பக்குவப்படுத்தி அதை தயார்படுத்தணும். ஆனால் தொண்டரோ பசியோடு இருக்கிறார். ஒரு 10 நிமிஷத்தை தயார் பண்ணிடலாம். ஆனால் அந்த 10 நிமிடம் அவரை காக்க வைக்கக்கூடாது என்று புனிதவதியார் கருதுகிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்களாம், எங்கள் விருந்துன்னு ஒன்று கொடுக்கணும்னா இப்படியா கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ தான் அம்மையாருக்கு நினைக்கிறாங்களாம், சேக்கிழார் பதிவு செய்கிற என்னென்னு, சிவனடியாரே பிறர்க்கரிய விருந்து. வாராத அடியவர் வந்திருக்கிறார்னா அதுதான் ஏன் விருந்து. நீங்கள் விருந்து என்ற பேரில் வகை வகையாக வைக்கிறதுக்கு பேர் விருந்து இல்லை. வாராத அடியவர் நம் இல்லத்துக்கு வந்திருக்கிறார் அல்லவா, அதுவே பிறர்க்கரிய விருந்து. அதான் இங்கே சொல்றார். எனவே விடையவர் தன் அடியாரே பிறர்க்கரிய விருந்தானால் பேரு இதன் மற்ற உண்டோ, இதை விட வேற பேரு இல்லை. எனவே என்ன பண்ணாங்க, இருப்பதை கொடுப்போம். இப்போ காய்கறி இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடாமல் இருக்கக்கூடாது, அவர் பசியோடு இருக்கிறார். எனவே அதை என்ன பண்ணாங்களாம், காய்கறிகளெல்லாம் தயார் பண்ணுறதை விடுத்து கொண்டாந்து உணவு கொடுக்கலான்னு சொல்லி அவருக்கு இதைவிட நமக்கு கிடைத்தற்கரிய வாய்ப்பு இல்லை என்று மனத்திற்கொண்டு அடியவருக்கு அமுது செய்வித்தல் பொருட்டு
அந்த உணவெல்லாம் கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ அவர் சாப்பிட தொடங்குகிறார். அப்போ தான் அவங்களுக்கு தோணுது என்னென்னு, வீட்டுக்காரர் மாங்கனி கொடுத்து அனுப்பிச்சாரே, 2 கனி கொடுத்துருக்கிறார். இந்த அடியவருக்கு ஒரு மாங்கனியை அறிந்து வைத்து விடலாம் என்று அவங்களுக்கு தோணுது. இப்போ அவங்க சொல்லும், அப்போ ஏன் அந்த 2 கொடுத்துருக்குறாங்க, ஒன்றை கொண்டாந்து வைக்கலான்னு அவங்களுக்கு இறைவன் உணர்த்துறான். எனவே அந்த உணர்வு வந்த மாத்திரத்தில் வேகமாக போனாங்க, மாங்கனி எடுத்தாங்க, அதை சுத்தப்படுத்தி துண்டுகளாக்கி கொண்டாந்து அடியவருக்கு வச்சாங்க. அவர் அதை உவந்து அமுது எடுத்துக்கொண்டு வாழ்த்தி செல்லுகிறார் அப்படிங்கிறார். பாருங்க, இல்லாளன் வைக்க, கொண்டு போய் வீட்டில் பத்திரமா கொடுடா அப்படின்னு சொன்னார். அம்மா இதை ஐயா பத்திரமா வைக்க சொன்னாருன்னு சொல்லினார் இல்லைங்களா, வைக்க, இல்லாளன் வைக்க என்று என தம் பக்கல் முன்னிருந்த நல் உரு மாங்கனிகள் 2 ஒன்றை கொண்டு வல் விரைந்து வந்தணைந்து படைத்து மனம் மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தமை அமுது செய்வித்தார். என்ன அது காட்சி பாருங்க. இல்லாளன், இந்த சொல்லு ரொம்ப அருமையான சொல். இது இல்லாளன், இதே பெண்பாலுக்கு சொல்லும்போது இல்லாள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாள் அப்படின்னு சொல்லும்போது அதை இல்லத்து அரசியை குறிக்கும். சரி, இல்லாள் என்று சொல்லும்போது இல்லான்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டால், இல்லான்னு சொன்னால் ஒன்றுமில்லாதவன் ஆகிடும். அதனால் என்ன சொன்ன சேர்க்க, இல்லாளன், இல்லை ஆளுபவன் அப்படின்னு இல்லாளன்னாரு. அதே பெண்ணுக்கு வரும்போது இல்லான்னு சொன்னாவே போதும், அந்த இல்லத்து அரசி என்ற பொருளை தந்துடும். எனவே இல்லாளன் வைக்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறான். அந்த கனியில் தம்பக்கல் முன்னிருந்த நல்ல நறும் மாங்கனி, அது வாசனையே அப்படியே அப்படியே மூக்க தொலைக்குது. அப்படி சுவையான மாங்கனி 2 ஒன்றை கொண்டு வேகமாக வந்து வல்விரைந்து வந்தணைந்து படைத்து அடியவருக்கு வச்சு அதை கொண்டாந்து கொடுத்தோன்னே அவர் மனம் மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார். சிவபெருமானும் அல்லல் தீர்ப்பவர், அவருடைய அடியாரும் அல்லல் தீர்ப்பவங்க தான். அப்போ இறைவனுக்கு என்ன பெருமை உண்டோ அது அடியவருக்கும் உண்டு. அடியார்கள் எங்கே அல்லல் தீர்த்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, திருஞான சம்பந்தர் வரலாற்றில் காண்க, திருநாவுக்கரசர் வரலாற்றில் காண்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றில் காணுங்க. மருகல்ல அல்லல் தீர்த்து கொடுத்திருக்கிறார், கொல்லி மலவனுடைய அல்லல் தீர்த்து கொடுத்திருக்கிறார், கொடிமாட செங்குன்று அல்லல் தீர்த்து கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க எங்கெல்லாம் அல்லல் தீர்த்தாங்கங்கிறத வரலாற்றை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இறைவனும் அல்லல் தீர்ப்பவன்தான், அவன் அடியவர்களும் அல்லல் தீர்ப்பவர்கள்தான். எனவே அல்லல் தீர்ப்பவர் அடியார். எனவே துன்பத்தை நீக்குகின்ற அடியவர்கள். அப்படிப்பட்ட அடியவருக்கு அமுது செய்வித்தார் நமது புனிதவதியார். வந்த அடியவர் அமுது ஏற்றுக்கொண்டார், மனமுவந்து வாழ்த்துகிறார். அந்த பாட்டை சொல்லார். முப்புறும் அத்தளர்வாலும் முதிர்ந்து முடுகிய வேட்கை தீம்பசியின் நினையாலும் அயர்வு வந்து அணைந்த திருத்தொண்டர் வாய்ப்புறுமென் சுவை அடிசில் மாங்கனியோடு இனிது அருந்தி பூப்பையில் மென் குழல் மடவார் செயல் உவந்து போயினார் சொன்னார். அந்த சுவையான அமுது கொடுத்த நிலையில் அந்த வயது முதிர்ந்த முதியவர் உடல் தளர்ந்திருந்தது. அது அப்படி கூறுவ, தளர்வாலும் மூப்புறும் அத்தளர்வாலும் முதிர்ந்து முடுகிய வேட்கை, உடம்போ தளர்ந்திருக்குது, பசியோ அதிகமான பசியோடு வந்தார். எனவே முதிர்ந்த வேட்கையின் தீம்பசியின் நிலையாலும் அயர்ந்த அணைந்த திருத்தொண்டர். இப்போ அந்த தொண்டருக்கு சோர்வு 2 வகையால் வந்துச்சு. ஒன்று மூப்பின் காரணமாக வந்த சோர்வு, இன்னொன்று பசியினால் வந்த சோர்வு. இந்த 2 வகையான சோர்வும் இப்போ அம்மையார் கொடுத்த உணவு வழியாக தீர்ந்தது. அதான் சொன்னார், தீம்பசியினால் அணைந்த நிலையில் திருத்தொண்டர் வாய்ப்புறு மென் சுவை அடிசில் மாங்கனியோடு இனிது அருந்தி, அந்த சுவைமிக்க மாங்கனியோடு இனிது அருந்தி
அம்மையாருடைய செயலை கண்டு உவந்து வாழ்த்தி புறப்படுகிறார் திருத்தொண்டர். இந்த நிலையில் என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுடார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்து பெருவெள். ஓம் நம சிவாய சிவாய நம. 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 திருச்சிற்றம்பலம்.